குடிநீர் தண்ணி தொட்டிங்க இது. ஸ்கூலுக்கு இங்கே இருக்கிற ஊருக்கெல்லாம் இதில் தான் தண்ணி போகுது. இதை வந்து பராமரிக்கிறது ஒழுங்காக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ள நாய் செத்து கிடக்குது. அதுலேயே தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அனுப்பி விட்றாங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க யாருமே வந்து ஓட்டு கேட்கும்போது வாய்க்கிளி பேசுகிறாங்களே தவிர ஒருத்தனும் ஒழுங்காக பண்ணுறதில்ல. இது பாருங்கள், 6,00,000 ரூபா மதிப்பீடு போட்டுக்குது. மேலே ஒரு மூடி போடுறதுக்கு ஒன்று, அதில் 6,00,000 ரூபாயில் பண்ணி போட முடியாதா? இது யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது எத்தனை அதிகாரி வந்து பார்த்துருப்போம். மேலே மூடி இல்லாத தொட்டிக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு இப்போல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு எங்கள் ஊர் நம்பரை கூப்பிட்டு அவர்கிட்ட காட்டினோம். அவர் வந்து நான் என்னப்பா பண்ணிட்டோம், மேலே தலைவர் சொன்னால் கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவரை கேட்டால் நீ பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டால் நான் சொன்னால் கேட்கலங்கிறாங்க. அப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது? எதுக்கு இந்த எலெக்ஷன் வைக்கிறாங்க, எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரில. வந்து ஒரு 6,00,000 ஒரு மூடி போட முடியல. மேலே வேணால் ஏறி பாருங்கள். எல்லோரும் அதே தண்ணி குடிச்சுட்டு சாக வேண்டி தான். ஏற்கனவே பெங்களூருக்காரன் கழுவி விடுற தண்ணி தான் இங்கே வந்து சேருது. அதையும் வந்து ஒழுக்கமாக எடுத்து விட்றதில்ல. இங்கே இருக்கிற ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறானுங்க வாயை ஆட்டிக்கிட்டு.